உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது ஒரு கேள்வி. பரந்தூர் விமான நிலையம் உண்மையிலேயே தேவையா? இது அரசியல் கேள்வி இல்லை. நம்முடைய விவசாயம், வளர்ச்சி, எதிர்கால தலைமுறை மூன்றையும் இணைக்கக்கூடிய கேள்வி. எதிர்காலத்தில் விமான நிலையம் தேவை உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அதற்கு விமானங்கள் வேண்டும். நம்முடைய அரசிடம் சொந்தமாக 6 விமானங்களே உள்ளது. மீதி அனைத்து விமானங்களும் தனியார் முதலாளிகளின் வசம் உள்ளது. தனியார் முதலாளிகள் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக விமான நிலையத்தை திணிப்பது எந்த விதத்தில் நியாயம்? விமான நிலையம் வந்தால் வேலைவாய்ப்புகள் வரும், தொழில் முதலீடுகள் வரும். ஆனால் அதன் மூலம் முழுவதுமாக பயன்பெறப் போவது தனியார் முதலாளிகள்தான். இதன் மூலம் அரசுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பரந்தூர் விமான நிலையம் 5700 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ளது. பரந்தூர் என்பது காலியான நிலம் அல்ல, அது வளமான விவசாய பூமி. அங்கு ஏரிகள், விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர்மட்டம் எல்லாம் சிறந்த அளவில் உள்ளது. நாம் எதிர்கால சந்ததிகளுக்காக அவற்றை சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. ஒரு விமான நிலையத்துக்காக இவ்வளவு வளமான பூமியை அழிப்பது நியாயமா? அது வளர்ச்சியா? இல்லை, சிந்திக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கான வறட்சி தான் அது. விவசாய நிலங்களை அழித்து விமானங்களில் பறக்க ஆசைப்படுவது எப்படி வளர்ச்சியாகும்? முதலில் சொந்தமாக விமானங்களை வாங்குங்கள். அதன் பின்பு விமான நிலையங்களை பற்றி யோசிக்கலாம். விமான நிலையத்தை எதிர்த்தால் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்கிறீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். வளர்ச்சி எவ்வளவு இருந்தாலும் வயிற்றுக்கு சோறு இல்லை என்றால் வறட்சி மட்டும்தான் இருக்கும். பரந்தூர் விமான நிலையம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் தெரிவிங்கள். தமிழர் வாழ்க, தமிழ்த்தாய் வாழ்க. நன்றி, வணக்கம்.